இப்போ இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்த ஆதார் கார்டை இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் இவங்க வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க அந்த காப்பி. அதில் பார்த்தா பெங்களூர் அட்ரஸ் போட்டிருக்கு. நேபாளை சேர்ந்தவங்க பெங்களூரில் வந்து வாங்கியிருக்காங்களா இல்லை பொய்யா வாங்கியிருக்காங்களா அது விசாரணையில் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க டவர் லொக்கேஷனை காவல்துறை பார்க்குறாங்க. டவர் லொக்கேஷனை பார்த்தா சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனி காட்டுது. உடனே காவல்துறை வந்து மத்தியில் வந்து அந்த இடத்த வாட்ச் பண்ணுறாங்க. இவங்க அந்த இடத்துல இருக்காங்க. என்னன்னா இவங்க என்னைக்கு வந்து தேடி வராங்களோ அன்னைக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சென்ட்ரலில் போய் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிளம்புறப்போ கிளம்பி வெளியே வரையில் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இன்டாக்டாக எல்லாம் வந்துருச்சு. கேஷ் மட்டும்தான் செலவு பண்ணிட்டாங்க. 2-3 நாளானதுனால கேஷ் மட்டும் செலவு பண்ணிட்டாங்க. மற்ற நகை 65 பவுன் 2 கிலோ வெள்ளி ஜாமான்கள் எல்லாம் கிடச்சிருச்சு. பொதுவாக என்னென்னா ஒரு திருடின உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தன்னோட லொக்கேஷனுக்கு போக தான் பார்ப்பான். அதுதான் ஒரு திருடனோட மனநிலை. இப்போ நான் வந்து 35 வருஷம் காவல்துறையில் வேலை பார்த்தனால சொல்கிறேன். ஒரு தவறு செய்கிறவன் அந்த தவறு செஞ்ச சீனை விட்டு வெளியே போகணுன்னா வெளியே போக தான் முதல்ல முயற்சி பண்ணுவான். எடுத்த உடனே அந்த அஃபென்ஸ் முடிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவான். எஸ்கேப் ஆகி எங்கே போவான்? அவனுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் எங்கே அங்கே தான் போவான். அவனுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் ஒன்று அவனோட வீடு, அவன் நண்பர்கள் வீடு, இல்லை அவங்களோட ஹைட் அவுட்டு, இன்னும் இல்லைன்னா சொந்த ஊர். மேக்ஸிமம் வந்து வெளியூருக்காரங்க சொந்த ஊருக்கு தான் போவான். இப்போ திருநெல்வேலியோ ராம்நாடோ தூத்துக்குடியோ அது சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா டக்குன்னு அங்கே தான் போக பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நேபாளுக்கு தான் போகணும். ஆனால் இவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் என்னென்னா உடனே போனாங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிடுவாங்க போலீஸ் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க. இப்போ இவங்க தங்கியிருந்த இடம் என்னன்னா இங்கே ஊரை சேர்ந்தவங்க இங்கே இருக்காங்க, உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கங்கே தங்கி நேபாளத்தை சேர்ந்து. ஆமாம். அப்போ வந்து அந்த இடத்துல போய் இவங்க தங்கியிருந்து அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது அவங்க தங்கியிருக்க இடத்துல இவங்களுடைய பொருளோடு போனால் தங்கையை 65 சவரன் நகையை எடுத்துகிட்டு போனால் கூட மறைச்சி வச்சுக்கலாம், தெரியாது, ஒரு பையில் வச்சுக்கலாம். ஆனால் 2 கிலோ வெள்ளி பொருள்கள்னா அது இவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா? அந்த அளவுக்கு பொருள்களை வெள்ளி பொருள்களை வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து தகுதியான ஆட்களா வசதியான ஆட்களா? கிடையாது. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட அந்த பேக்கில் என்ன இருக்குது என்ன வச்சுருக்குன்னு கேட்பாங்களே சொந்தக்காரங்கன்னா. அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கும்பல்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சிலர் அவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது இவங்க வந்து காவல் காக்கிறதுக்காக நேபாளிஸ் அப்படின்றது போக திருடுறதுக்கு இப்போ நேபாளிஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு.